நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இதை கேட்டுட்டு இருக்க யாராவது இது வரைக்கும் நீங்கள் மனுஷனை நம்பி இருக்கிறீங்களா? மனுஷனை நம்பி ஏமாற்றப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு மனுஷனை நம்புறதை விட்டுருங்க. ஏன்னா நான் சில சுவாசமுள்ள மனுஷனை நம்பணும் அப்படின்னா நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க என்னைக்கு வேணாலும் மாறலாம். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாங்க, நான் சில சுவாசமுள்ள மனுஷனை நம்புறதை விட்டு விடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏசப்பாவை நம்பணும். ஏசப்பாவை நம்பும்போது எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மளை கைவிட மாட்டார். ஏசப்பாவை நம்பி சில முயற்சிகளை நீங்கள் எடுக்கும்போது ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுத்து அவரை நம்பி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும்போது ஆண்டவர் உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நிப்பாட்டுவார். ஏசப்பாவால் கூடாததுன்னு ஒன்றுமே இல்லை. ஏசப்பாவை விசுவாசிங்க. ஏசப்பா உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமேன்.